சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கொண்டு அழைக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் குறுகிய நேரத்திலே சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேகருக்கு தேவன் ஆஸ்வதமாக மாற்றி வருகிறார். நிச்சயமாக உங்களுக்கும் கர்த்தர் ஆஸ்வதமாக மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த வாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் தியானித்தோம். அந்த வசனத்திலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சீயோனை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஏதேனை போலவும் நான் மாற்றுவேன். அப்படி மாற்றுவதனால சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் என்று நாம் பார்த்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டோடு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏதேனை போல மாற்றுவேன், கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவேன். அப்படி மாற்றுவதனால ஸ்தோத்திரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில கண்ணீர், கவலை, வேதனை, சஞ்சலம் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையை நான் ஏதேனை போல மாற்றுவேன், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏதேன் என்றால் அதற்கு அர்த்தம் களி கூறுதல், சந்தோஷத்தின் மிகுதி. அதனால தான் கீழே சொல்லுகிறார், அதுல துதியும் கீத சத்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உண்மையிலே ஏதனை போல வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் அதுக்கு என்ன காரணம் என்று ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே தேவன் இருந்தார், மனிதனோடு ஆதாமோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு உறவாடினார். அன்பு தேவஜனமே, தேவனோடு இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவரோடு சஞ்சரித்தால், அவருக்குள் நிலைத்திருந்தால், அவர் ஆளுகைக்கு அர்ப்பணித்திருந்தால், அவர் பிரசன்னத்தில் இருப்பீர்களே ஆனால், உண்மையிலேயே கர்த்தரோடு இசைந்து வாழ்வீர்களே ஆனால், உங்க வாழ்க்கை நிச்சயமா ஏதேனை போல இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து சில வசனங்களை சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்கள் கடன் சொல்ல போகிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான். ஆனா வசனம் அப்படி சொல்லவில்லை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவனாகிய கர்த்தர் யாரோடு இருப்பார் தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே இந்த வசனத்தை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். தாவீது கர்த்தரோடு இருந்ததுனால, தேவ பிரசன்னத்தில் இருந்ததுனால, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். அதாவது யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான், அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்த்தது. அருமையானவர்கள், அடிமையாய் போன தேசத்து அதிபதியாய் கர்த்தர் அவனை மாற்றினார், உயர்த்தி அணுகு பார்த்தார். அவனுடைய சஞ்சலம் மாறியது, அவனுடைய கண்ணீர் மாறியது, அவனுடைய வாழ்க்கையில களிகூறுதல், களிப்பு உண்டானது. இதுக்கு காரணம் யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான். யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? யோசபாத் ராஜா கர்த்தரோடு கூட இருந்தான். ஆகவே ஒரு தீர்மானம் எடுங்கள். கிறிஸ்தவம் என்பது ஏதோ வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போவது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு நாள் 2 நாள் சர்ச்சில் போய் ஆராதிப்பது அல்ல. கிறிஸ்தவம் என்பது, அதாவது இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற உறவு. அது உறவு. தேவனுக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீங்களா? ஒரு பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா? அவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா உங்க வாழ்க்கை ஏதேனை போல மாறும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில களிகூறுதல் உண்டாகும். உங்கள் இழப்புகள் எல்லாம், உங்க நஷ்டங்கள் எல்லாம் லாபகரமாய் கண்டிப்பாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தான் இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற மகனே, மகளே, கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க, அவருடைய அன்பில் நிலைத்திருக்க, ஜெபத்தில், விசுவாசத்தில், வசனத்தில், சத்தியத்தில் நிலைத்திருக்க, அவரோடு சஞ்சரிக்க தீர்மானிப்பீங்களா? நீ உண்மையிலே கர்த்தரோடு இருந்தீங்கன்னா பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிருக்கும். இந்த உலகம் உங்களுக்குள்ள காணப்படாது. உலக பேச்சு, உலக சிந்தை, உலக பார்வை நிச்சயமா வராது. தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே தேவனோடு சஞ்சரிக்க தீர்மானியுங்கள், தேவனோடு நிலைத்திருக்க தீர்மானியுங்கள். தேவனோடு நிலைத்திருப்பதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு 3 காரியங்கள் அஸ்திவாரமாய் தேவை. 1 தனி ஜெபம், 2 வேத வாசிப்பு தியானம்,
அறிக்கை, பார்வை, அதன்படி வாழ அர்ப்பணிப்பது. மூன்றாவது சபை கூடி வருவது. எவ்வளவுக்கு அதிகமாக சர்ச் கொடுக்கைக்கு சொல்றீங்களோ, எவ்வளவு அதிகமாக தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ, எவ்வளவு அதிகமாக வசனத்தோடு உறவாடுறீங்களோ, அந்த அளவுக்கு தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு தேவனுக்குள் நிலைத்திருப்பீர்கள். நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வாருங்கள். தேவனோடு சஞ்சரிக்க, தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்க, அன்பிலே நிலைத்திருக்க, ஜெபத்திலே நிலைத்திருக்க தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஏதேனை போல மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மாத்திரமல்ல, இந்த ஏதேன் அவ்வளவு களிப்பாய் இருப்பதுக்கு என்ன காரணம்? அவ்வளவு செழிப்பாய் இருப்பதுக்கு என்ன காரணம்? ஏதென்றால் களி கூறுதல், சந்தோஷத்தின் மிகுதி. ஆண்டவர் சொல்ற அப்படித்தான் வாழ்க்கை மாற்றுவேன்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலாவது தேவன் அங்கே இருந்தார். கடந்த நாட்களே சொன்னேன், கானாவூர் கன்னியாளி வீட்டில் இயேசு அங்கே இருந்தார். படகுல இயேசு இருந்தார். ஸோ இருந்ததுனால தான் அவ்வளோ பிளெஸ்ஸிங். இளையகுமாரன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவும் இல்லை. எலிமெலேக்கு, நகோமியின் குடும்பம் அப்பத்தின் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவில்லை. என்றைக்கு அப்பத்தின் வீட்டை விட்டு விட்டார்களோ அன்றைக்கு இழப்புகளை சந்தித்தார்கள். ஆகவே கர்த்தரோடு சேர்ந்திருக்க தீர்மானிப்போம். இரண்டாவதாக, அந்த ஏதேன் அவ்வளவு செழிப்பாய் மாறுவதற்கு, ஏதேனில் அவ்வளவு களிப்பு உண்டாயிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், 4 ஆறுகள் அங்கே ஓடி ஏதேனை செல்வ செழிப்பாய் மாற்றியது. 4 rivers அங்கே கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஏதேன் என்று சொன்னால் ஏதோ நாம் நினைப்பது போல ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் இடம் அல்ல. அது ஒரு தேசம். ஆமே, 4 ஆறுகள் திரளாய் ஓடி அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்க்குமானால் அது தோட்டம் என்று சொல்லாமல் தேசம் என்று சொல்லுவது சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஏதேன் அவ்வளவு மகிழ்ச்சியாய் செழிப்பாக இருப்பதற்கு இரண்டாவது காரணம், அங்கே 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தது. முதலாவது ஆறை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அந்த இடத்திலே பொன் விளையும். முதலாவது ஏதேனை களிப்பாய் மாற்றிய, செழிப்பாய் மாற்றிய ஒரு ஆறு பைசோன். இந்த பைசோன் என்ற ஆறுக்கு என்ன அர்த்தம் என்றால் அதிகரிப்பு என்ற அர்த்தம், இன்க்ரீஸ் என்ற அர்த்தம். எது இன்க்ரீஸ் ஆகணும்? அருமையான தேவஜனமே, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அதிகரிக்கணும். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எவ்வளவு அதிகமாய் அதிகரிக்கிறதோ, அதிகரிக்க 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 நம்ம வாழ்க்கை ஏதேனை போல மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனோடு உறவு நமக்கு அவசியம். நான் ஏற்கனவே பழைய எபிசோடில் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ரியல் நீடு, பிரைமரி நீடு என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தையும் போய் உங்கள் தேவை என்னன்னு சொன்னால் நிறைய லிஸ்ட் போடுவோம். எனக்கு வியாதி சோகம் கிடைக்கணும், பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை உண்டாகணும், நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், தொழில் பெருக்க உண்டாகணும், சபை நிரம்பி வழியணும், கிருப வல்லம வரங்கள் பெருகணும், என் கடலெல்லாம் அடையணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், நீடித்த நாட்களாக அந்த பூமியில் நான் வாழணும், சுகமாக நான் குடியிருக்கணும், படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டால் நல்ல ஞானம் வேணும், நல்ல ரேங்க் எனக்கு வேணும், நல்ல மதிப்பெண் வேணும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருவருக்கும் நிறைய தேவைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாம் நம்முடைய உண்மையான தேவை அல்ல. இவைகளெல்லாம் ரியல் நீடு கிடையாது. இவைகளெல்லாம் நம்முடைய பிரைமரி நீடு கிடையாது. இதெல்லாம் செகண்டரி, தேர்டு, ஃபோர்த்தில் வரக்கூடியவைகள். இது உண்மையான தேவை கிடையாது. உண்மையான தேவை என்றால் அது ஒன்றே ஒன்று, அதுதான் தேவன். அதுதான் தேவனோடுள்ள உறவு. அந்த உறவு அதிகரிக்க அதிகரிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கை ஏதனை போல மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே உண்டாக கடவது என்ற வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் கனி கொடுக்கிற விருட்சங்களை உண்டாக்கும் போது கனி கொடுத்தார் விருட்சங்கள் உண்டா கடவுது என்று சொல்லவில்லை. மாறாக மண்ணை பார்த்து, பூமியை பார்த்து பேசினார். பூமியானது தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே தங்கள் தங்கள் விதைகளை முளைப்பிக்க விருட்சங்களை உண்டாக்க கடவது என்று ஆண்டவர் மண்ணை பார்த்து பேசினார். ஏன் மரத்தை பார்த்து பேசாம மண்ணை பார்த்து பேசினாரு? பாருங்க, மரத்துக்கு நிறைய தேவை இருக்கு. ஆக்சிஜன் தேவை இருக்கிறது, தண்ணீர் தேவை இருக்கிறது, கிளை நறுக்கி பராமரிப்பது தேவையாக இருக்கிறது.
ஆனால் பிரைமரி நீடு என்ன தெரியுமா? நீடு என்ன தெரியுமா? அது மண்ணில் இருந்தால் தான் என்னைக்கா ஒரு நாள் பூத்து காய்த்து கனி கொடுக்கும். ஸோ மரத்தினுடைய உண்மையான தேவை மண், பூமி அதில் இருக்கணும். அதனால தான் மண்ணை பார்த்து பேசினார். மீன்களை உண்டாக்கும் போது அவர் நேரடியாக மீன்களை உண்டாக்கடவுன்னு சொல்லலை. அதுக்கு மாறாக தண்ணியை பார்த்து பேசினார், ஜலத்தை பார்த்து பேசினார். ஏன் தெரியுமா? மீனுக்கு நிறைய தேவை இருக்கிறது, ஆக்சிஜனோட தேவை, உணவுகள் அதற்கு தேவை. ஆனால் ரியல் நீடு என்னென்றால், பிரைமரி நீடு என்ன என்றால், ஹல்லேலூயா, தண்ணி இல்லைன்னா அந்த மீன் வாழவே முடியாது. ஆகவே தண்ணி தான் அதனுடைய ரியல் நீடு, பிரைமரி நீடு. ஆகவே தான் மீனை பார்த்து பேசாமல் தண்ணியை பார்த்து பேசினார். ஆகவே தான் மரத்தை பார்த்து பேசாமல் மண்ணை பார்த்து பேசினார். இப்போ மனிதனை உண்டாக்கும் போது யாரை பார்த்து எதை பார்த்து பேசினார் தெரியுமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27 வாசிக்கிறோம். நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மூவர் இணைந்து பேசினார்கள். ஸோ தேவன் தன்னை பார்த்து பேசினார். ஏன் மண்ணை பார்த்து பேசினார்? மண் இல்லையானால் மரம் இல்லை. ஏன் தண்ணீர் பார்த்து பேசினார்? தண்ணீர் இல்லையானால் மீன்கள் இல்லை. ஏன் தன்னை பார்த்து பேசினார்? தேவன் இல்லை என்றால் மனிதன் இல்லை. ஆகவே நம் அனைவருக்கும் ஒரே ஒரு தேவைதான், ரியல் நீடு, பிரைமரி நீடு. தேவன் தான் நம்முடைய தேவை. நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க தேவனுக்கும் நமக்குள்ள உறவு அதிகரிக்க 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 அது நம்முடைய வாழ்க்கையை ஏதனை போல களிப்பாய் செழிப்பாய் மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 கண்களும் தெரியாத ஒரு பார்வையற்ற ஒருவன் கடவுளை நோக்கி முறுமுறுத்து கொண்டிருந்தானாம். இது ஒரு கற்பனை கதையாக சொல்லப்படுகிற ஒன்று. கடவுளை எதற்காக என்ன 2 கண்களும் ஊனமாய் படைத்தாய் என்று முறுமுறுத்து கொண்டு இருப்பானாம். இப்படி தெருவெல்லாம் நான் அலைந்து பிச்சை எடுக்க நிலைமைக்கு ஆகிவிட்டது என்று சொல்லி அவன் கலங்கி கொண்டிருப்பானாம். ஒரு நாள் கடவுள் அவனுடைய சொப்பனத்தில் வந்து சொன்னாராம், நேரடியாக வந்து சொன்னாராம், மகனே, உன்னுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்துச்சு, உன் முறுமுறுப்பை நான் அறிஞ்சேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தாரேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும். 1, 2, 3 என்று நிறைய கேட்கக்கூடாது. ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு தேவை தான் நீங்கள் என்னிடத்தில் சொல்ல வேண்டும், கேள் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த 2 கண்கள் இல்லாத பிச்சை எடுத்துக்கொண்டு நான் குரல் சொன்னானா, என்னுடைய அழகான மனைவி என்னுடைய வீட்டினுடைய 4வது மாடியிலிருந்து என்னுடைய 4வது ஆண் பிள்ளைக்கு தங்க கிண்ணத்திலே பால் கொடுப்பதை என் 2 கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொன்னானா. பாருங்கள், இந்த பார்வையற்றவன் எவ்வளவு புத்திசாலித்தனமாய் ஒரே பாயிண்ட்ல அவ்வளவு தேவைகளை உள்ளடக்கி விட்டான். ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகளெல்லாம் தேவைகளே இல்லை. நாம் தேவனோடு சஞ்சரிப்போமானால் அத்தனை நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். ஹோட்டலில் போயிட்டு இட்லி ஆர்டர் பண்ணிட்டோன்னா சட்னி சாம்பாரும் தானாக நமக்கு கிடைச்சிடும். இட்லி தான் தேவனோட உறவு. தேவனோடு நெருங்க நெருங்க, கிறிஸ்துவோடு நெருங்க நெருங்க, அவருக்குள் நிலைத்திருக்க சட்னி சாம்பார் தான் நம்முடைய உலக தேவைகள் அத்தனை தானாக நம்மை தேடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், மத்தேயு 6:33, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரோடு சஞ்சரிக்க, அவருடைய உறவில் அதிகரிக்க அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏதேனை போல மாற்றுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. உங்களுடைய வாழ்க்கையும் கலிகூற பண்ண போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு உம்மோடுல உறவில் ஒவ்வொருவரோடு நிலைத்திருக்கணும், அந்த உறவில் அதிகரிக்கணும். அதற்கான கிருபையை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.